ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியை தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய 24ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான 8ஆம் நாள். ஸோ நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை. ஆவணி சனிக்கிழமைங்கிறது ரொம்பவே சர்வதேச சனிக்கிழமையாக கருதப்படுது. சனிக்கிழமைனாவே நம்மளுடைய சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சனி பகவானுக்கு உகந்த நாள். நம்ம வாழ்க்கையில் சங்கடங்களை தரக்கூடிய மெயின் கடவுள் யாருன்னு பார்த்தா அது சனி பகவான் தான். சனி பகவானை போல கொடுக்கவும் முடியாது, சனி பகவானை போல கெடுக்கவும் முடியாது. சனி பகவான் நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமை நாளை நாள் நாம் அவரை எல் தீபம் போட்டு வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரும். அதனால் நாளை நாள் எல் பகவானுக்கு வழிபாடு செய்யணும். அதாவது எல் போட்டு சனி பகவானை வழிபாடு செய்யணும். நாளை நாளுடைய சிறப்பு இதுதாங்க. நாளை நாள் அப்புறம் வேறு எதுவும் ஸ்பெஷலாக திதி சிறப்பெல்லாம் கிடையாது. நார்மலாக சனிக்கிழமை இதுதான் சிறப்பு. ஸோ இந்த சிறப்பான நாளைய சனிக்கிழமை நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனோட அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதமான புதுவிதமான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த விஷயம் இத்தனை நாள் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் நாளை நாள் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லப்போனால் நாளை நாள் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது உங்களுடைய திறமையை காட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நாளை நாள் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நாளை நாள் உங்களுக்கு சனிக்கிழமை கிரகநிலைகள் அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அமையும் போது நமக்கு வாய்ப்பை பயன்படுத்தினா அதில் லாபங்கள் கிடைக்கும். அதனால தான் நாளை நாள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக லாபகரங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். நாளை நாள் மாற்றங்கள் கூட உங்களுக்கு உண்டாகும். மாற்றங்கள் உண்டாகும் போது அந்த மாற்றங்களை கரெக்டாக நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லது. ஏன்னா மாற்றங்கள் ஒரு சில நேரம் நமக்கு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா அது நமக்கு மேலும் வலியை தான் ஏற்படுத்தும். அதனால் நாளை நாள் மாற்றங்கள் உண்டாகும் போது அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். அப்புறம் கல்வி ரீதியாக பார்க்கும்போது மிக மிக முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும். கல்வி ரீதியாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேண்டாம். எல்லா வாய்ப்பையும் நாளை நாள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். நாளை நாள் உறவினர்களோடு வெளியிடங்களுக்கு போகணும், உறவினர்கள்கிட்ட பேசணும். இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் வேணாலும் நாளை நாள் செய்யுங்க. உறவினர்கள் வகையில் எது நாளை நாள் செய்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்வதன் மூலம் லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்து இல்லாமல் உங்கள் சொத்து விற்பனை செய்தீங்கன்னா லாபம் கிடைக்காது. பூர்வீக சொத்தாக இருந்ததுன்னா மட்டும்தான் விற்பனை செய்யணும். அப்போ தான் நாளை நாள் லாபம் கிடைக்கும். அப்புறம் கல்வி தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அதனால் கல்வி தொடர்பான பணிகளில் தாராளமாக நாளை நாள் ஈடுபடுங்க. கண்டிப்பாக நாளை நாள் ஈடுபடும் போது அதில் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகம் நாளை நாள் அமையும். மனதில் கூட நினைத்த எண்ணங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த மாதிரி சூழ்நிலை நாளை நாள் அமையும். அப்புறம் குணநலங்களில் மாற்றம் உண்டாகும். அதனால் குணநலங்களில் நாளை நாள் பார்த்துக்குங்க. நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயமும் நாளை நாள் செய்யணும். அப்படி இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் நாளைய சனிக்கிழமை. நாளைய இந்த சனிக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 7. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் உண்டாகும்.
இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளைய சனிக்கிழமை இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிகரிக்கும். பணிகளில் ஏற்றிறக்கமான சூழ்நிலை உண்டாகும். புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும். நெருக்கமானவர்களுடன் பொறுமையை கையாளணும். செலவுகளுடைய தன்மையை அறிந்து செயல்படணும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். வியாபார சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் வெற்றி நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. வெளியூர் பயணங்களால் அனுகூலமானது கிடைக்கும். பயனற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. செயல்பாடுகளை சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். கூட்டு வியாபாரம் குறித்த சிந்தனை மேம்படும். சிலருக்கு வித்தியாசமான கற்பனை மூலம் தூக்கமின்மை ஏற்படும். குழந்தைகளால் சிறு சஞ்சலம் நீங்கும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான உயர்வு நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. சபை நிமித்தமான பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிரில் சுறுசுறுப்போடு செயல்படணும். மருமகன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும். செலவுகளுடைய தன்மையை அறிந்து சேமிப்பை மேம்படுத்தணும். நாளை நாள் ஒரு விதமான பெருமை நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் கடகராசி. கற்றல் பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் இருந்து இந்த குழப்ப விலகும். உலகிய நடவடிக்கைகள் மூலம் என்ன மாற்றம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பாங்க. நாளை நாள் அமைதி நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் சிம்மராசி. உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன் உண்டாகும். நண்பர்கள் மத்தியில் எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவமும் அறிமுகமும் ஏற்படும். புதிய முயற்சிகளில் உடனிருப்பவர்களால் மாற்றமான சூழல் அமையும். வெளியூர் பயணங்களை எதிர்பார்ப்பு நிறைவேறும். நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான நன்மை நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. எதிர்கால தொடர்பான சில முடிவுகள் எடுக்கணும். எதிலும் பதட்டமின்றி செயல்படணும். நீண்ட நாட்கள் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். பழைய நினைவுகள் மூலம் சோர்வு உண்டாகும். எழுப்பறியாக இருந்து வந்த பணிகள் பற்றிய எண்ணம் மேம்படும். தற்பெருமை சிந்தனைகள் தவிர்க்கிறது நல்லது. நாளை ஒரு நாள் நிதான வேண்டிய ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் துலா ராசி. பணவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். எந்த ஒரு செயலும் திருப்தி இல்லாத மனநிலை உண்டாகும். சுபகாரிய முயற்சிகளில் நாளை நாள் ஈடுபட்டிங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். நாளை நாள் போட்டி நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. போட்டித் தேர்வு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் இருந்து வந்த மன வருத்தம் குறையும். வெளியூர் பயணங்களை எதிர்பார்த்த எண்ணம் நிறைவேறும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழலாம். சமூக தொடர்பான பணிகளை அனுபவம் அதிகரிக்கும். நாளை நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறையும். வாகன பயணங்களால் ஆதாயம் அடைவீங்க. தாய்வழி உறவுகளுடன் அனுசரித்து செல்லும். மூலிகை சார்ந்த பணிகளை ஆதாயம் அடைவீங்க. இறைப்பணிகள் மூலம் அலைச்சல் ஏற்படும். கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும். நாளை ஒரு நாள் பகை விலகும் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. மனதில் இருந்த இந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சி கைகூடும். சிந்தனையில் போக்குல இருந்து வந்த குழப்பம் விலகும். மறதி தொடர்பான பிரச்சனை குறையும். அமைதியான செயல்பாடுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். பாக பிரிவினைகளில் இருந்த தாமதம் குறையும். நாளை ஒரு நாள் பாசம் இருந்த நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட் மீன ராசி. வரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வர்த்தக செயல்களை சிந்தித்து செயல்படணும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு விதமான சுகம் இருந்த நாள் என்று சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க ஒவ்வொருவருமே உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்கள்ல. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கேற்ப நாளை நாள் நீங்கள் நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் நிறைய கிடைக்கும். அதனால் உங்கள் ராசிக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.